ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு பாரியாவாக வந்தா, ஒய்ஃபாக வந்தா, அந்த பர்த்தக்கு புருஷனுக்கும் அந்த வீட்டுக்கும் சொர்க்கம் தானே. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, எவ்வளோ ஹாப்பியாக, எவ்வளோ என்ஜாயபுளாக சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி வீடு வச்சிருப்பா. அந்த வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அவளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு பாரியா கிடச்சா, ஒய்ஃப் கிடச்சா, ரியலி ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். நம்மளை பாதுகாப்போட நம்மளை தாங்கி தலை தாங்கி காப்பாற்றி வளர்த்துனாங்க. நம்மளை அப்படியே ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து செக்யூரிட்டி ப்ரொவைடு பண்ணி அப்பா அம்மா நம்மளை தாங்கிட்டு இருந்தாங்க. கட்டி கொடுத்ததுக்கப்புறம், கல்யாணத்துக்கப்புறம் புருஷனும் அவங்க அப்பா அம்மா நம்மளை தாங்க போகிறாங்க. புருஷன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளை தாங்கிட்டு நம்மளுக்காக ஜீவிக்கிற ஜீவனம் நம்ம அவங்கள கொஞ்சம் இறங்கி அவங்க நீட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியாக நம்ம வாழ்ந்தால் எவ்வளோ சுகமாக இருக்கும், நல்லது தானே அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுதுங்க. நீங்களே கேளுங்க. తప్పేమీ లేదు. ఎందుకంటే అమ్మ నాన్న తర్వాత మనల్ని భరించేది భర్త మాత్రమే. కట్టుకున్న తర్వాత భర్త దగ్గర తగ్గి ఉంటే తప్పేమీ లేదు. ఎందుకంటే అమ్మ నాన్న తర్వాత మనల్ని భరించేది భర్త మాత్రమే. కట్టుకున్న తర్వాత భర్త దగ్గర తగ్గి ఉంటే తప్పేమీ లేదు. ఎందుకంటే అమ్మ నాన్న తర్వాత మనల్ని భరించేది భర్త మాత్రమే. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, ஒரு பையனை கட்டிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி இருக்கிறதுல தப்பு இல்லை. எதனால்